ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பைபிள் ஒரு திருவசனம் உண்டு, என் கிருபை உனக்கு போதும். இதை குறித்து நீங்க எவ்வளவு நாள் பல விதமான கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் ஏன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்ல வேண்டும்? என்னோட பலன், என்னோட ஞானம், என்னோட சேனை, என்னோட ஐஸ்வர்யம், என்னோட அபிஷேகம், என்னோட பாதுகாப்பு, என்னோட பராமரிப்பு, என்னோட ஜீவன், என்னோட சுகம், என்னோட வரங்கள், என்னோட கனிகள், என்னோட தூதர்கள் என்று சொல்லாமல், இவங்களாம் போதும் என்று சொல்லாமல் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னதற்கு என்ன காரணம்? பரிசுத்த வேதாகமத்தில் பல ஆதாரங்கள் உண்டு. முதலாவதாக, இந்த கிருபை நிர்மூலமாகாதது. புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இரண்டாவது, நிச்சயமானது ஏசாயா 55:3. மூன்றாவது, நித்தியமானது ஏசாயா 54:8 வாசிக்கும் பொழுது. அதனாலதான் ஆண்டவர் அதை அழகாய் சொல்லுகிறார். இரண்டாவது பாருங்களேன், இந்த கிருபை சத்துருக்களை அழிக்கக்கூடியது. 143:12 சங்கீதம் சொல்லுகிறது, உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து பாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த கிருபை. நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். நம்பர் 3, இந்த கிருபை மிக 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 பெரியது. சங்கீதம் 117:2 சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, மிக உயர்ந்தது. 103:11 வாசிக்கும் பொழுது, இந்த கிருபை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறதுமே அவர் கிருபை அவ்வளவு பெரியதா இருக்கிறது. இது என்றும் உள்ளது, மாறாதது, திறமையினால் வருவது அல்ல. இந்த கிருபை கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறோம் அல்லவா? 136:1 சங்கீதம் 1-26 வசனம் பாருங்க. சங்கீதம் 107:1 1-4-16-34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பர் 4, நம்மை திருப்தியாக்க கூடியது. ஒரு திருப்தின்னு ஒன்று இருந்தா அது கிருபையினாலதான். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14 சொல்கிறார். திருப்தியாக்கக்கூடிய கிருபை, நமக்காக காக்கப்பட்ட கிருபை. சங்கீதம் 89:28 பாருங்களேன், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கும். ஐந்தாவது, இது மாறாதது, விலகாதது. ஏசாயா 54:10 வாசிக்கும் பொழுது, மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்மை சந்திக்க கூடியது. சங்கீதம் 59:10 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். கிருபையினால் சந்திக்கிறார். அதிலே பாரு, கிருபையினால் முடி சூட்டுவார். 103:4 சங்கீதம் சொல்லுகிறது, உன்னை கிருபையினால் இறக்க முடி சூட்டுவார் என்று. அத பரிசுத்த வேதாகமத்தின் கருப்பொருள் என்ன தெரியுங்களா? 63:3 சங்கீதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று. இப்பேற்பட்ட நல்ல கிருபை நம்முடைய வாழ்க்கையில கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம், எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்களேன். அதனாலதான் கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், இந்த கிருபை உனக்கு போதும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள், சில தடைகள், சில தாமதங்கள், சில இழப்புகள், சில ஏமாற்றங்கள், சில பலவீனங்கள், சில கடன்கள், சில கஷ்ட நஷ்டங்கள், சில வறுமை வெறுமைகள் நம்மை ஆட்டி படைக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள், கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானது. ஏதோ ஒரு தடை வருகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. உன்னுடைய முன்னேற்றத்திற்காக, உன்னுடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக, உன் குடும்ப முன்னேற்றத்திற்காக, உன் தொழில் முன்னேற்றத்திற்காக, உன் வியாபார முன்னேற்றத்திற்காக, உன் வேலை முன்னேற்றத்திற்காக, உன் ஊழிய முன்னேற்றத்திற்காக, உன் ஆத்தும ஆதாய முன்னேற்றத்திற்காக கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய கிருபை உன்னை அதிகமாய் வாழ வைக்கும், வாழ்ந்து வாழ வைக்கும் அல்லவா? இந்த ஒரு விசை கூட இந்த கிருபையிலே வளரும்படியா கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. எங்கள் திறமையினால் எங்களுக்கு ஒன்றும் வரவில்லை ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபை அப்பா. அதை குறித்து வேதம் எவ்வளவாய் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பேற்பட்ட மாறாத விலகாத அந்த கிருபை எங்கள் வாழ்க்கையில பூரணமாய் காணப்படும். கிருபையினால் நிரப்புங்க. இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கிருபையினால் நிரப்புவீராக, கிருபையினால் தாங்குவீராக. கிருபையை அனுமதித்து உங்க வாழ்க்கையில பெரிய அற்புத அடையாளம் நடக்கட்டும் சுவாமி.
எல்லா தடைகளையும் முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.